தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள காமராஜநல்லூர் பகுதியில் 6 நாட்களாகியும் மழைநீர் வடியாமல் இடுப்பளவுக்கு வெள்ளம் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம். நாம் ஏரல் பகுதிக்கு உட்பட்ட காமராஜநல்லூர் கிராமத்தில் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்திலும் தண்ணீர் சென்று இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் உட்பட அனைவருமே தற்போது வரை நாங்கள் உணவு உண்ணவில்லை என்று கூறுவது நமக்கு வேதனையாக இருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியில் தண்ணீர் ஆனது தற்போது வரை வடியவில்லை. இடுப்பளவு தண்ணீர் இப்போது வரைக்கும் இருக்கிறது. அதே போல வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வீணாகி போயிட்டு என்று இந்த கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறார்கள். தற்போது வரை எங்களுக்கு எந்த ஒரு உணவு உள்ளிட்ட குடிநீர் உள்ளிட்ட எந்த உதவியுமே கிடைக்கவில்லை என்று வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். வணக்கமா. ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணி இருக்கும் வந்தது. தூங்கிட்டு கிடந்தோம். வந்து எங்க பிள்ளைகள் வந்து எழுப்பும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியாது. பிள்ளை குட்டி தூக்கிட்டு வரும்போதே தண்ணி தலைக்கு மேல வந்துட்டு நாங்க எடுக்க பட்ட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஒண்ணுமே கிடையாது சார். நாங்க இதுக்கு மேல என்ன செய்யிருக்கு உடுக்க துணி கூட கிடையாது. கிட்டத்தட்ட 7 நாளா நாங்க ஒரு பள்ளிவாசல்ல தான் நாங்க தங்கி இருக்கோம். கிட்ட பாத்தீங்கன்னா அந்த செவுறு அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. மதியானம் மட்டும் ஒரு நேரம் சாப்பாடு தராங்க. கிட்டத்தட்ட இங்க பாருங்க, இந்த ட்ரெஸ் வந்து 7 நாள் அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். சின்ன பசங்க வீட்டிலோட பட்டா கிட்ட எல்லா ஆதார் கார்டு எது எல்லாமே மூழ்கி போச்சு. இன்னைக்கு எங்களோட எந்தமான வாழ்வாதாரம் எங்களோட வாழ்வாதாரம் எங்க இருக்குங்கிறதே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த லெவல்ல நாங்க தண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அருள் சாம்ராஜ்னு ஒரு எஸ்ஐ சார் இருக்காரு. அவரு வந்து 2 போட்டை அனுப்பி அதுக்கப்புறம் இந்த மக்களை ஒரு கரெக்டா 11:30 மேல தான் தூக்கணும் எல்லாத்தையும். அது அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணலாம். அதுவும் இது இப்போ நாங்க ஜமாத்துல இருந்து தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஜமாத்துல இருந்து ஏரல் நகர மக்களுக்கு மேல எல்லாருக்கும் வசதி இருக்கு. அவங்க எங்க அளவுக்கு அவங்க போகல. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, உண்மைதான். ஆனா நாங்க வீடு எல்லாமே இழந்து வந்து கிடக்கும். யாருக்குமே எங்க மேல ஒரு இறக்கமே இல்ல. எதுக்காக நாங்க வாழ்றோம் எங்களுக்கே எங்களை நினைச்ச எங்களுக்கு சங்கடமா இருக்கு. எங்க மக்கள் எப்படி கிடக்காங்க பாருங்க. எங்க இடம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே போச்சு. கால்நடைகள் எல்லாம் வளர்த்தோம், எல்லாமே தண்ணியோட தண்ணா போயிட்டு. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு அடிப்படையான வசதி கூட எங்களுக்கு இல்ல. இந்த ஜமாத்து இல்ல கூட எங்களுக்கு ஒரு அடிப்படையான வசதி யாருமே பண்ணி கொடுக்க. இது வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு வந்து எட்டி பார்க்கல. கடைசியில் இந்த ஜமாத்து மட்டும் இல்லன்னு சொல்றேன். முஸ்லிம்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு கிடக்கணும். 4 மணி 5 மணிக்கு தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைச்சிச்சு. ஆனா நாங்க ஜமாத்துக்காரத குறை சொல்ல முடியாது. எங்க வார்டு நம்பர் வந்து எட்டியே பார்க்கல. அவங்க வந்து புண்ணியத்துக்கு உடுக்க துணி, பிள்ளைகளுக்கு துணி எல்லாமே அவங்க தந்து உதவி இருக்காங்க. பெரிய மண்டபம் தந்திருக்காங்க. அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது. அதனால அந்த சாப்பாட்டை நாங்க இந்த இடத்துல இருக்கோம்யா, எங்க பிள்ளைகள் கூட்டுக்கு ஆளுக்கு ஒரு பொட்டணம் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா அந்த வண்டி சாப்பாடு கொண்டு வந்த ஆளுக்கு தான் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொட்டணம் எங்களை சத்தம் போடுவாங்க. நீங்க 2 பொட்டணம் வாங்கிட்டு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்க தான் கொண்டு போனா அவ்வளவு தெரியல. அந்த சாப்பாடு பார்சலே அங்க வரல. நாம் பார்த்து கொண்டிருக்க இந்த பகுதி முழுக்கவே இப்படிதான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக திடீரென்று வந்த வெள்ளத்தின் காரணமாக நாங்கள் வீட்டிலிருந்து எந்த பொருட்களையுமே எடுத்து வரவில்லை. இப்போ போட்டிருக்க இதே உடையோடு தான் 7 நாட்களாக இருக்கிறோம். எங்களுடைய அனைத்து பொருட்களுமே தற்போது தண்ணீர் வீணாகிவிட்டது. எங்கள் வீடுகளுக்கு சென்று எங்களால் பார்க்கக்கூட முடியவில்லை என்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.